கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். மார்கழி மாதத்தின் சிறப்புகள். மார்கழி மாதம் அப்படின்னாவே அது பகவானுக்குரிய மாதம். அந்த மாதத்துல இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதுனாலதான் கடவுள் வழிபாடு முக்கியம் அந்த மாதத்துலன்னு நம்ம சொல்றோம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என கிருஷ்ணர் கீதையிலே கூறியிருக்கிறார். மார்கழி மாதம் பீடுடைய மாதமாகும். பீடு என்றால் பெருமை. இந்த மாதம் தேவர்களுக்கான அதிகாலை பொழுதா சொல்லப்படுது. மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பதாகும். அது போலதான் இது அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவர்கள் விழித்திருக்கும் காலம். எனவே மார்கழி என்பது தேவர்கள் வைகறை பொழுதை போன்றது. மிகவும் சிறப்புடைய மாதம் மார்கழி. எனவே இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டுக்கு உகந்தது. தமிழ் வருடத்தில் 9வது மாதமான மார்கழியை தனூர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதத்துல அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ண கோலங்கள் இட்டு இறை வழிபாடு செய்வது மக்களோட வழக்கமா இருந்துட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசோன் படலமானது பூமிக்கு மிக அருகில் இந்த மாதத்துல தான் வரும். எனவே சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாடை பக்தர்கள் இந்த மாதத்துல மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு மாதத்துல நம்ம நல்ல காற்று சுவாசிச்சாவே அந்த வருடம் முழுவதும் நம்ம உடலில் உள்ள உபாதைகளை அது சரி பண்ணிடும். அதிகாலை இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெண்பாவிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் குறிப்பா சொல்லியிருக்காங்க. மார்கழியில் அதிகாலை வழிபாட்டில் கோவில்களில் திருப்பாவை, திருவெண்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகிறது. இந்த மாதத்தில் மிருகஸ்ரீட நட்சத்திரத்தில் என்றும் 16 வயது என்று சொல்லப்படும் சிவபெருமானிடமிருந்து வரத்தை பெற்ற மார்கண்டேயன் பிறந்த மாதம். எனவே மரணத்தை வெல்லும் மாதமாக மார்கழி மாதம் இருக்கிறது. யமனையே வெல்லலாம் இந்த மாதத்தில் நல்ல முறையில நம்ம இறை வழிபாடு செய்தால் அப்படின்னு சொல்றாங்க. மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதசி, அனுமர் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெண்பாவை நோன்பு, படி உற்சவம், இது எல்லாமே மார்கழி மாசத்துல தான் வருது. விநாயகர் சஷ்டி விரதம், உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்களும் பண்டிகைகளும் விரத முறைகள் இது எல்லாமே இந்த மாதத்துல முக்கியமா கடைபிடிக்கணும். ஆருத்ரா தரிசனம் சொன்னோம்னா, சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் மார்கழியில் பௌர்ணமியை ஒட்டி திருவாதிரை நட்சத்திர நாள்ல கொண்டாடப்படுது. இவ்விழாவானது ஆடல் அரசனான நடராஜருக்கு கொண்டாடப்படுது. சிவபெருமான் அகாணி வடிவமாக நின்ற நாள் என்பதால் திருவாதிரை சிவபெருமானுக்குரிய நாளா கடைபிடிக்கப்படுது. ஆதிரையான் என்று சிவனையும் நாம அழைக்கிறோம். இந்த விழாவை பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவங்க எல்லாமும் சொல்லியிருக்காங்க. மாணிக்க வாசகர் தனது பாடல்கள்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் திருச்சிற்றம்பலம் என்னும் தில்லை சிதம்பரத்திலும் உத்தரகோசமங்கையிலும் இந்த விழா சிறப்பா கொண்டாடப்படுது. இந்த விழாவின் பொழுது திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் சிவபெருமானுக்கு படைக்கிறோம். திருவாதிரைக்கு ஒரு வாய்க்களி என்பது பழமொழி. அன்றைய தினம் விரத முறைகளை மேற்கொண்டு இவ்விரதத்தை சிவபெருமானுக்கு உகந்ததா மக்கள் இருந்தோம்னா சிவபெருமான் அனைத்து வளங்களையும் தருவார். அடுத்து வைகுண்ட ஏகாதசி இந்த மாதத்துல தான் வருது. வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்பிறையில் ஏகாதசியில் கொண்டாடப்படுது. வைகுண்ட ஏகாதசி திருமால் வழிபாடுக்கு மிகச்சிறந்ததா கருதப்படுது. திருமாலை வழிபடுபவர்கள் வைகுண்ட ஏகாதசி நாள்ல அவரை துதிக்கிறோம். திருமாலை வழிபடும் விரத முறை அப்படின்னு பார்த்தோம்னா, காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பதுதான் இந்த விரதத்தை பற்றியுள்ள பழமொழி. இந்த விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது முக்கியமா இருக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்று திருமாலுக்கு அவருக்கு பிரியமான துளசி தீர்த்தத்தை மட்டுமே உட்கொண்டு பகல் மற்றும் இரவு விழித்திருந்து திருமால் பற்றிய பாடல்கள் பாடி விரத முறைகளை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த விரத வழிபாடு வைகுந்த பதவி என்னும் மோட்சத்தையே தருது. இந்த நாள்ல வைகுண்டத்தி வாசல்ல திறந்தே இருக்கும். அன்று மரணிக்கிற உயிர்கள் நேரா வைகுண்டத்துக்கே செல்லும் என்பது ஐதீகம்.
அடுத்து பாவை நோன்பு. ஆயர்பாடியில் கோபியர்கள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆற்றுக்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்யானி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க இந்த வழிபாடு செய்யறாங்க. பெண்கள் கடைபிடித்த விரதமானதால் இந்த விரதம் பாவை நோன்பு என்று வழங்கலாயிற்று. பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் பாவை நோன்பினை மேற்கொண்டு அரங்கனை கணவனாக அடைந்தாள். ஆண்டாள் பாவை நோன்பின் பொழுது நெய், பால் முதலியவற்றை உண்ணாமலும், கண்ணுக்கு மையிடாமலும், தலையில் மலர் சூடாமலும், புற அழகில் நாட்டம் செலுத்தாமல் இறை நாட்டத்தில் மட்டுமே மனதை செலுத்தி பாவை நோன்பினை மேற்கொண்டார். எனவே கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க, திருமணமானவர்கள் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்க இந்த நோன்பை மேற்கொள்ளணும். அதிகாலை எழுந்து நீராடி கோயிலுக்கு சென்று ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாடி வழிபாடு நடத்தணும். திருமணமான பெண்களோ மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க குடும்ப நலன் வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்றாங்க. பாவை நோன்பு இது 2000 ஆண்டுகளா பழமை வாய்ந்தது. அவ்வளோ நாளா இங்க கொண்டாடிட்டு வரோம். அடுத்து திருப்பாவை, திருவெண்பாவை நோன்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது எல்லாமே மார்கழி மாசத்துல தான் வருது. திருவாதிரைக்கு 9 நாட்களுக்கு முன்பு இதெல்லாம் கடைபிடிக்கப்படுது. அதாவது திருவாதிரையோடு சேர்த்து விரத நாட்கள் மொத்தம் 10. இந்த நோன்பினை அதிகாலையில் எழுந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபடணும். இந்த விரதத்தில் ஒரு வேளை அவித்த உணவை மட்டுமே சாப்பிடணும். இந்த விரதத்தில் பெரும்பாலும் கன்னி பெண்கள் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பாவை, திருவெண்பாவை இதெல்லாமே பாடி சிவபெருமானை துதிக்கிறாங்க. இவ்வழிபாட்டில் சிவபெருமானுக்கு பிரியமான பிட்டும் படைக்கப்படுது. இதனாலதான் இந்த வழிபாட்டுக்கு பிட்டு வழிபாடு அப்படின்னும் பெயர் இருக்கு. படி உற்சவம் அது சொல்றாங்க. அது ஆண்டுதோறும் மலைமேல் உள்ள முருகன் கோவில்களில் படி உற்சவம் என்ற விழா இந்த மாதத்துல தான் நடைபெறுது. அன்றைய தினம் பக்தர்கள் குழுக்களாக மலைப்படிகளில் ஒவ்வொரு படியிலும் நின்று திருப்புகழ் பாடுறாங்க. இந்த விழா 6 படை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில தான் மிக விமர்சனையா கொண்டாடப்படுது. அந்த மாதத்தில் அடுத்து கொண்டாடப்படுவது விநாயகர் சஷ்டி விரதம். இந்த விரதம் கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதமை முதல் தொடங்கி மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரை மொத்தம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்படுது. இந்த விரத முறையில் ஆண்கள் வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் 21 இலைகளாலான காப்பினை கட்டிக்கொள்ளணும். 20 நாட்களுக்கு ஒரு வேளை மட்டுமே உணவு உட்கொள்ளணும். கடைசி நாள் முழு உபவாசம் மேற்கொண்டு விரதத்தின் நிறைவு நாள் அன்று பலவிதமான உணவுப் பொருட்களை தானமாக கொடுத்து அதற்கப்புறம் நைவேத்தியம் பண்ணி அதற்கப்புறம் அவங்க விரதத்தை முடிக்கணும். அடுத்து அனுமர் ஜெயந்தி. மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தோடு கூடிய அமாவாசை அன்று தான் இந்த அனுமர் ஜெயந்தி கொண்டாடப்படுது. அனுமர் ஜெயந்தி விரதம் மேற்கொண்டு அனுமர் ஜெயந்தி விழாவை மேற்கொண்டு மன உறுதியும் ஆற்றலையும் தைரியத்தையும் இது எல்லாமே அருளக்கூடியவர் தான் நம்ம ஆஞ்சநேயர். அதனால ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம். இந்த மாதத்துல அவரை ஆராதனை செய்து விரதம் இருந்து அவர்கிட்ட அனைத்து வரங்களையும் பெறுவோம். உற்பத்தி ஏகாதசி. அடுத்து மார்கழி மாதம் தேய்பிறை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்று அழைக்கப்படுது. இந்த தினம் விரத முறைகளை மேற்கொண்டு திருமாலை வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும், எதிரிகளை வெல்லலாம். மார்கழி மாதத்தில் 63 நாயன்மார்களில் வாயில நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மணக்கஞ்சர நாயனார், சாக்கிய நாயனார் ஆகியோரின் குரு பூஜையும் நடத்தப்படுது. 12 ஆழ்வார்களில் தொண்டரடி பொடியாழ்வார் ஜெயந்தி இந்த மாதத்துல கொண்டாடப்படுது. ரமண மகரிஷி, அன்னை சாரதா தேவியார், பாம்பன் சுவாமிகள் ஆகியோரும் இம்மாதத்தில் பிறந்தவர்கள். மார்கழி மாதத்தில் வாசலில் கோலமிட்டு பிள்ளையார் பிடித்து கோலத்தில் வைத்து வழிபடுவது வழக்கம். தேவர்கள் இறைவனை துதித்து வழிபடும் மார்கழி மாதம், இறைவனின் அம்சமாக உள்ள மார்கழி மாதத்தை பரம்பொருள் எல்லா தெய்வ வடிவங்களிலும் தேவர்கள் இறைவனை துதித்து வழிபடும் மார்கழி மாதம், இறைவனின் அம்சமாகவே உள்ள மார்கழி மாதம், பரம்பொருளின் எல்லா தெய்வ வடிவங்களும் போற்றப்படுகின்ற இந்த மாதம். எனவே பீடுடைய மாதமான புனிதமான மாதம் மார்கழி மாதம். இதை வரவேற்று பக்தர்கள் அனைவரும் இறை வழிபாட்டுக்கு என இந்த மாதத்தை ஒதுக்கி இறை வழிபாடு மேற்கொள்ளணும்.
கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.